வாட்ஸ்அப்பில் யாருக்காச்சும் நம்ம ஃபோட்டோ சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வியூ ஒன்ஸ் மோடுக்கு நம்ம செட் பண்ணி அனுப்ப முடியும். அதாவது அந்த ஃபோட்டோவை நம்ம ஒரு வாட்டி தான் கிளிக் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆகாது. இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவை சென்ட் பண்ணோம் அப்படின்னா அதை வியூ ஒன்ஸ் மோடுக்கு நம்ம வந்து செலக்ட் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னா அவங்களாலேயும் அந்த ஃபோட்டோவை ஒரு வாட்டி தான் கிளிக் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கப்புறமா வந்து அவங்களால பார்க்க முடியாது. ஓகேவா? இந்த அப்டேட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, உங்களோட ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ரைட் சைடில் மெசேஜ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மெசேஜ் செக்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பர்டிகுலர் ஒரு காண்டாக்டை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு காண்டாக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது கீழே கார்னரில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேமரா பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் கீழே லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேலரி ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த கேலரி ஐக்கானை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கேலரியில் நம்ம ஃபோனில் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சென்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் அலோ ரீப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. நல்லா பார்த்துக்கோங்க. அலோ ரீப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எகைன் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கீப் இன் சாட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போது அது செட் ஆனதுக்கப்புறமா சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து இந்த ஃபார்மேட்லாம் சென்ட் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி தான் நம்மளால் வந்து இதை பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த அப்டேட் உங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு அப்படின்னு பாருங்கள். அப்படி வரலன்னா உடனே இன்ஸ்டாகிராமை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு. ஸோ அப்படி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கும் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி புது புது அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.